This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நண்பர் வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் போட்டாங்க. போர் போடல பார்த்தீங்கன்னா 150 அடி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 85 அடியிலே பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. 85 அடி போட்டோம்னா நமக்கு வந்து போதுமான அளவு தண்ணியாக இருக்காதுன்றதுக்காக ஃபைனலாக 165 அடி போட்டிருக்கோம். இதில் நம்ம வந்து போர் போட்டதும் இல்லாமல் நம்ம மோட்ரு இறக்குனதையும் இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அவ்வளோ பிரமாதமாக தண்ணி வந்துச்சு. கிட்டத்தட்ட தண்ணி அளவே பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3 இன்ச்சு அளவுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து அந்த ராடு பார்த்திங்கன்னா சுற்றுற ராடை பாருங்கள், அரை அடிக்குள்ளே கீழே இறங்காது. அரை அடி கீழே இறங்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 லிட்டர் தண்ணி வரைக்கும் போயிருக்கு. தண்ணி ஃபுல்லாக பரவி நம்ம ஏரியா தாண்டி ஒரு 3 தெரு தாண்டி போயிடுச்சு. கிட்டத்தட்ட சண்டையே போட்டாங்க வந்து மக்கள்லாம். கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு தான் அந்த போர் போட்டிருக்காங்க. நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோனாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதோடு இல்லாமல் நம்ம இந்த போரை வந்து 2 நாள் கழித்து திரும்பியும் மோட்ரு இறக்குனதையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். பாருங்கள் தொடர்ந்து. இந்த மாதிரி தான் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா போடுற நம்ம இந்த போருக்கு பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி மோட்ரு நம்ம பயன்படுத்தி அதுலேயும் எந்த அளவு தண்ணி அவுட்புட் காட்டியிருக்கோங்க. அவ்வளோ தண்ணி போயிருக்கு பாருங்கள், அவ்வளோ தண்ணி போயிருக்கு. இந்த பெரியவர் வேறு பாவம் ரொம்ப சிரமப்பட்டாப்புல. அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்டு தான் போர் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம மோட்டர் இருக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்ஸ்மோ பம்பு இறக்கியிருக்கோம். ரொம்ப பெஸ்ட்டான பம்பு பார்த்திங்கன்னா 1 HP 165 அடி ஃபைனலாக போட்டிருக்கனால நாங்கள் 150 அடிக்கு பார்த்திங்கன்னா பைப்பு வாங்கி இந்த டெக்ஸ்மோ மோட்டரை பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே இறக்கியிருக்கோம். டெக்ஸ்மோ மோட்டரை உள்ளே இறக்கி அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நான் அந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கேன். அசம்பிள் பண்ணுறாரு அண்ணே. அவர் அசம்பிள் பண்ண வச்சு நான் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெளிவாக காட்டணுன்றதுக்காக. வீடியோ முழுசாக எடுக்க முடியலைன்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பு இறக்குவோம் நீர்மூழ்கி மோட்டரில். மோட்ரு ஆல்ரெடி உள்ளே இறக்கியாச்சு. இந்த மோட்டருக்கு பார்த்திங்கன்னா கயர் ஒரு சப்போர்ட்டு, பைப்பு ஒரு சப்போர்ட்டு, வயர் ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லி 3 விதமாக சப்போர்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ லேஸில் தூக்க முடியாது. அடுத்து நம்ம தண்ணியோட அவுட்புட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா மோட்ரு உள்ளே போய் விழுந்துடும். அது ரொம்ப சிக்கலாயிரும். அப்புறம் திரும்பியும் நம்ம போரு மூலமாக தூக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாயிரும். எந்த ஐயா நம்மளுக்காக வஞ்சிக்கு இருந்தாலும் அந்த ஐயாவே கடைசி நேரத்தில் வந்து உதவி பண்ணாப்புல நமக்கு. ஐயாவுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். அந்த டயத்தில் தண்ணியோட அவுட்புட்டை பாருங்கள், எந்தளவு அடிச்சிருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. அஞ்சு 6 அடிக்கு தள்ளுது என்ன. ரொம்ப பிரமாதமாக தண்ணி தள்ளி இருக்குது. ஒரு வழியாக சக்ஸஸாக முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.